முத்து அவர்கள் மறைந்த பிறகு முதலமைச்சரை குசலம் விசாரித்துட்டு வந்த பிறகு சீமான் அவர்களுடைய போக்கில் ஒரு மாற்றம் தெரிகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட பிரதான எதிரி திமுகவா விஜயா என்பதை சீமான் தான் முடிவு செய்ய வேண்டும். சீமானின் பேச்சில் இருக்கக்கூடிய இந்த மாற்றம் ஆச்சரியமாக இருக்கிறது. சீமானின் தம்பிமார்களும் தங்கைமார்களும் தான் இது குறித்து முடிவு செய்ய வேண்டும், நாம் அல்ல. அவர்கள் முடிவு செய்வார்கள் என்று நாம் நம்பலாம். உங்கள் எதிரி இன்றைக்கு 4.5 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கக்கூடிய இன்னொரு அரசியல் கட்சியா? சரி, திமுகவை விட விஜய் தான் எதிரி, அல்லது நாம் தமிழ் இவங்க சேலஞ்சர் தான் எங்களுக்கு பிரதான எதிரி என்று சீமான் முடிவு செய்வாரே, ஆனால் அது எத்தகையதொரு வரலாற்று பிழை என்பதை காலம் அவருக்கு உணர்த்தும். அவருடைய தம்பிமார்கள் எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க. அவரோட வாக்கு வங்கி என்பது வேறுங்க, சீமானோட வாக்கு வங்கி என்பது வேறு. சீமான் எத்தகைய நிலைப்பாடு எடுத்தாலும் அது திமுகவுக்கு எந்த விதத்திலும் அது பலன் தராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்க, பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொன்ன ஒரு சீமானை திமுக என்று ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுதுன்னா, அப்போ பெரியார் உணர்வாளர்களோட இரட்டை நிலைப்பாடை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறது? நீங்கள் தான் துள்ளி குதிச்சிங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் பெரியாரை மிக கடுமையாக சீமான் வசைப்பாடும் பொழுது அறிவாலி அல்சேஷன்களும் திமுகவோட தொங்கு சதைகளும் பெய்டு மவுத்ஸும் எப்படிலாம் சீமானை பேசினாங்க, பாய்ந்து பிராண்டுனாங்க நமக்கு தெரியும். இன்றைக்கி அவர் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வராரு. அது குறித்து நீங்கள் எந்த விமர்சனமும் பண்ணல. அது வெறும் கண்ணியமான அரசியல்னு கடந்து போக சொல்கிறீங்களா?